ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியாவின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் என நேபாளத்திற்கு சீனா அறிவுறுத்தல். கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் விரட்டி அடிப்பு. பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு ஆணை. கும்பகோணத்தில் நள்ளிரவில் மின்மாற்றி வெடித்து சிதறியதில் அருகிலிருந்த 2 வீடுகள் எரிந்து நாசம். நாமக்கல் அருகே வெள்ளியம்பாளையத்தில் தொடர் மழையால் குட்டை உடைந்து 25க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கி சேதம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தேநீர் கடை தொழிலாளர் கைது. குடியாத்தத்தில் பூட்டியிருந்த வீட்டில் சமையல் எரிவாயு உருளை கசிந்து விபத்து, குடிசை வீடு தீக்கிரை. நாகூரில் சாலையில் சென்ற மகிழுந்து வெட்டாற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு. மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியதால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 5 நாள் மட்டைப்பந்து போட்டி மொஹாலியில் தொடக்கம். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.